நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்க. நான் ஒண்ணும் மூணாவது மனுஷன் கிடையாது. பெத்த அப்பா. எனக்கு என் பேரம்பேத்திகளை கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். உங்களை நல்லவளா மாத்தி இந்த குடும்பத்தோட உறவுகளோட அருமையை புரிய வச்சு வாழ்க்கைனா என்ன, அதை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டு தான் இந்த சாவி கொத்த உங்ககிட்ட கொடுப்பேன். ஏய், நாளைக்கு சரி. அட ரவுடி லட்சுமி, நீ எப்ப வந்த? அடடடடடடடா, மொத்த அழகும் கொட்டி கிடக்கே. உனக்கு போய் லட்சுமின்னு சாமி பேரை வச்சிருக்காங்களே முட்டாப்பாயில. கூப்பிடும் போது ஒரு மூடு வர மாதிரி ஒரு பேர் வச்சிருக்கலாம். சரி பரவாயில்ல வீடு. உங்க அப்பனோட ரசனை அவ்வளவுதான். அப்படி பார்க்காத லட்சுமி, பார்வை என் மேல பட்டாலே அப்படியே பக்கத்துல போன்னு மனசு அடிச்சுக்குது. இந்த துரசிங்கம் பார்த்த உடனே அப்படியே என் மனசுக்குள்ள புகுந்து சிரிச்சு ஒரு வழி பண்றிய லட்சுமி. என்ன கண்ணு இது? பார்க்கும்போது அப்படியே என்ன கட்டி பிடிச்சுக்கோன்னு சொல்லாம சொல்லுது. இந்த முகம் இருக்கே, நைட்டு மூட கிளப்புற அந்த முழு நிலவு மாதிரி அப்படியே தக்க 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 தக்குன்னு ஜொலிக்கிறப்போ இந்த துரசிங்கத்துக்காகவே பிறந்த சிங்காரி மணி. எங்க என்னை பார்த்து சிரி லட்சுமி, என்னை பார்த்து சிரிய. ஐயோ, உன் சிரிப்புல செதைய காத்திருக்கிற என்ன ஏமாத்தாத லட்சுமி. சிரி சிரி லட்சுமி, சிரி லட்சுமி, சிரி லட்சுமி. ஐயோ லட்சுமி, ஐயோ ஐயோ, டேய் இது என்னடா கோலம் இது? கொஞ்ச நேரம் உன்னை தனியா விட்டுட்டு போனாக்கா ஏன்டா இப்படி பண்ற? ஐயோ, உங்க அப்பா பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு தெரியுமா? ஏன்டா இப்படி அசிங்கமா நிக்கிற? ஐயோ ஐயோ, இங்க நிக்கிறது யாருன்னு தெரியுமாடா? தெரியுமா? என்னம்மா நீ இந்த சினிமாவுல ஹீரோயினை ஏதோ சொல்லுவாங்களே, தேவதை மாதிரி. டேய், தப்பு பண்ணிட்டு நிக்கிறதுக்கு வெக்கமா இல்லடா உனக்கு? எதுமா தப்பு? எது தப்பு? நான் யாரையும் தேடி போகல, என்ன தேடி வந்தவங்கள சந்தோஷப்படுத்திட்டு இருக்கேன். ஆத்துல போற தனியா யார் குடிச்சா என்ன? என் தாத்தா முப்பாட்டம் செஞ்சத இப்ப நான் செய்யறேன். இதெல்லாம் இங்கிலீஷ்ல என்னமோ சொல்லுவாங்களே. ஜீன்ஸ். ஜீன்ஸ்னா உடனே ஆம்பளைங்க போற பேண்ட்னு நினைச்சுக்காத. சயின்ஸ்ல ஜீன்ஸ்னா பரம்பரை பழக்கம். அதுவும் வாரிசு உடம்புல தானா வருமா? அந்த பரம்பரை மானத்தை அப்பந்தான் காப்பாத்தல, உள்ள நான் காப்பாத்துறேனே. அதுக்கேவ இப்படி கரிச்சு கொட்டிட்டு இருக்க? டேய்,
இதுக்கு மேல நீ செய்யற தப்ப நியாயப்படுத்தின உன்னை அடிச்சா கொண்டுரும். உள்ள போயிரு. சுமாரு லட்சுமி கண்ணு, எங்க அம்மாக்கு இப்படித்தான் அடிக்கடி கோவம் வரும். அதை நீ கண்டுக்காத. ஒரு தேவதை என்ன தேடி வந்திருக்கு. கொஞ்ச நேரம் பையன் ரொமான்ஸ் பண்ணட்டுமே, நம்ம மறுபடியும் கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோமேன்னு இடத்த காலி பண்ணாம என்ன உள்ள போ சொல்றாங்க. இதெல்லாம் அம்மாவா இது? ஏய், இப்ப நீயா உள்ள போல உன் மரியாதை கெட்டு போயிரும். ஆட போமாங்கிட்ட. ஏய் லட்சு, ஏய் ஆட என்னம்மா சும்மா விடுமா. சீப்பா கிடைக்குதுன்னு அடிக்கடி முருகை குழம்பு வச்சா உன் பையன் இப்படித்தான் இருப்பான். சும்மா இருக்கியா? லட்சுமி கண்ணு, அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க. அடுத்த தடவை வீட்டுக்கு வரும்போது சொல்லு, வீட்டுல இருக்க எல்லாரையும் பேக்கப் பண்ணி ஊருக்கு அமிச்சிடுறேன். நாம மட்டும் தனியா. ஏய் போடா. இருமா, தனியா லவ் பண்ணலான்னு சொல்ல வந்தேன். தனியா லட்சுமி, தப்பா எடுத்துக்காதம்மா. என் பையன் இப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுவாமா. அவனை மாத்துறது உன் கையில தான்மா இருக்கு. அவனை கல்யாணம் பண்ணிக்க உன்னுடைய சம்மதங்கிற வார்த்தையில தான் இந்த குடும்பத்தோட சந்தோஷமே இருக்கு. நீ என்னமா முடிவு பண்ணிருக்க? கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லதான் இப்ப நான் இங்க வந்தேன். ஏமா, உண்மையாவா சொல்றேன்? இது போதுமா எனக்கு? இனிமே என் குடும்பம் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை வந்துருச்சுமா. அம்மா, நீ முதல்ல என்ன மன்னிச்சிருமா. துரசிங்கத்தோடைய நடவடிக்கையை பார்த்து அவனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க முன் வரலம்மா. அதுக்காக தான்மா உன் தங்கச்சி என் பையன் மூலியமா உண்டாயிருக்கான்னு தெரிஞ்சும் என் மூத்த பையனுக்கு கல்யாணம் நடக்க என் மனசு கல்லாகிக்கிட்டு உன்கிட்ட அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தப்ப கண்டிஷன் போட்டேம்மா. உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேம்மா. ஊருக்குள்ள உன் பேரு ரவுடி லட்சுமி. உன்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. அப்படி இருந்தும் சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டுல கம்மி விலைக்கு பால் விக்கிறியே. இந்த காலத்துல இப்படிப்பட்ட நல்ல மனசு வேற யாருக்கு இல்லையேம்மா. நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடிக்க வேண்டிய நேரத்துல அவனை அடிச்சு கருணை காட்டி அவனை காப்பாத்துவேன்னு நம்புறேன். உன்னை கெஞ்சி கேக்குறேம்மா, சொல்லுமா. நீங்க எதை நினைச்சு உங்க பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா நான் என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். எங்க வீட்டுக்கு நீ வந்தா நீ உன் தங்கச்சி உங்க 2 பேருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்குமா. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேம்மா. அம்மா, இது வெறும் வாயில இருந்து வர வார்த்தை இல்லம்மா, என் மனசுல இருந்து சொல்றேன். உனக்கு என் பையன் கூட கல்யாணம் ஆச்சுன்னா அடுத்த நாளே எங்க சொத்தை பிரிச்சு துரசிங்கம் பாக்கத்தை உன் பேர்ல எழுதி வச்சிடறேம்மா. அத நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கம்மா. நாங்க யாருமே கேள்வி கேட்க மாட்டோமா. நான் சொத்து மேல ஆசைப்பட்டிருந்தா உங்க பையனால என் தங்கச்சி கர்ப்பமான உடனே சட்ட ரீதியா அவர் மேல நடவடிக்கை எடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்க முடியும். ஆனா அப்படி ஏதாவது செஞ்சா என்னோட மத்த 2 தங்கச்சிங்க வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். லட்சுமி, குடும்பம் நடத்த திறமைய விட பொறுமைதாமா தேவை. தான் குடும்பத்து மேல இவ்வளவு அக்கறை இருக்கிற நீ என் வீட்டு மருமகளா வர்றத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இத்தனை வருஷமா நான் கும்பிட்ட கடவுள் என்னை கைவிடலம்மா. தெய்வம் ஊர் ரூபத்துல வந்து காப்பாத்திருச்சுமா. லட்சுமி, இனிமே நீ என் வீட்டு மருமக. உனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. ஐயோ அத்தை, இப்ப
இப்ப எதுக்கு இதெல்லாம்? இப்ப நீ அத்தைன்னு கூப்பிட்ட வார்த்தைக்கு என் சொத்து முழுசா எழுதி கொடுக்கலாம். இப்படி யாராவது கூப்பிடுவாங்களான்னு ஏங்கிட்டு இருந்த என்ன அத்தைன்னு கூப்பிட்டுட்ட. இப்ப சொல்றேன், இனிமே இந்த வீட்டுக்கு மூத்த மருமவ, முக்கியமான மருமவ எல்லாமே நீதாமா. இந்த செயின் என் கழுத்துல இருக்கிறதோட உன் கழுத்துல இருக்கிறதாமா நல்லது. ஓட்டுக்கம்மா. இல்ல வேணாம். நீ வாங்க மாட்ட. எனக்கு கிடைச்ச தங்கத்துக்கு இந்த தங்க செயினை நானே உனக்கு போட்டு விடுறேன். இப்பதாம்மா இந்த செயினுக்கே மரியாதை வந்திருக்கு. நீ இந்த வீட்டுக்கு எப்ப லட்சுமி வரப்போற? மோகனா வயிறு பெருசாகிறதுக்குள்ள நல்ல நாள் பார்த்து நீங்க வீட்டுக்கு வந்து நிச்சயம் பண்ணிடுங்க. வர முகூர்த்தத்திலே நிச்சயம் பண்ண உங்க வீட்டுக்கு வரும். இப்ப உனக்கு சந்தோஷம் தானம்மா? சரி, நான் கிளம்புறேன். கண்ணு, ஒரு நிமிஷம். உன்னை பார்த்தா என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இருமா, ஒரு நிமிஷம் திருஷ்டி எடுத்துட்டு வந்துடுறேன். செல்லம், என் செல்ல குட்டி இல்ல, அழுவாதீங்கடா. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இதோ இங்க பாரு, இங்க பாரு. லட்சுமி, என்னம்மா? இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி, நில்லுமா. துப்பு கண்ணே. கதிரு, இங்க வரம்பா. என்னடா இவ்வளவு நேரம்? நமக்கா எல்லாரும் கோயில்ல காத்துக்கிட்டு இருப்பாங்கடா. சீக்கிரம் வாடா. 2 நிமிஷமா வந்துடுறேன்பா. உங்ககிட்ட கத்தி கத்தி என் தொண்டை தண்ணியே வத்திரும் போல் இருக்குடா. தேன்மொழி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டா. ஏமா, நான் கேட்டது காதல் விழுந்துச்சா இல்லையா? குடிக்க தண்ணி கேட்டம்மா. லக்ஷ்மி, மாமா குடிக்க தண்ணி கேக்குறாரு, எடுத்துட்டு வந்து கொடு. என்னடா அது? ஒண்ணும் புரியலையே. மாமா, நான் எடுத்துட்டு வரேன், ஒரே நிமிஷம். வேற ஏதாவது கேட்டுட்டு நான் ஒரு வேளை தண்ணி தானே கேட்டேன். தேன்மொழி, நில்லு. அப்பா உங்ககிட்ட என்ன கேட்டாரு? குடிக்க தண்ணி தானே கேட்டாரு. அதை கூட உன்னால கொடுக்க முடியாதா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இல்ல, என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. மாமாவுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுங்கறதே எண்ணம் இல்ல. இப்ப மாமா கோவில் விஷயமா வெளியில போறாரு. இப்ப போய் நான் அவர் எதிரில போய் நின்னு தண்ணி கொடுத்தா அந்த காரியம் விளங்காம போயிடுமோங்கிற பயம்தான். அதனாலதாங்க நான் தண்ணி கொடுக்கல. என்ன சொல்ற? நீ எதிரில போனா விளங்காதா? எங்க அப்பா வெளியில போகும்போது நான் எதிரில வந்தா, நீ வந்துட்டியா, போற காரியம் இனி விளங்கின மாதிரிதான். சனிய மூதேவி மூதேவின்னு திட்டுவாரு. என்னங்க மாமா? எங்க அப்பாவுக்கு தான் நான் மூதேவியா போயிட்டேன். ஆனா மாமாவும் என்ன அதே மாதிரி நினைச்சிட கூடாதுன்னு தான் நான் ரூமுக்கு வந்துட்டேன். தேனு, உன்னை உங்க அப்பா மூதேவி மூதேவின்னு திட்டினாலும்
என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் என் ஸ்ரீதேவி. நான் வெளியே போகும்போது இனிமே நீ தான் என் எதிரில் வரணும். என்ன அப்பா போலாமாப்பா? சரி தேன்மொழி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். டிஃபன் எடுத்து வை. என்ன சரிங்க. நான் போட்டுமா? வர்றேம்மா. சரிங்க வரேன். வாடா. வாங்கப்பா. என்ன என்ன அப்படி பாக்குற? ஓ மாமா மோடி கதைய சொல்லி சாமி கொத்த கொடுக்க கூடாதுன்னு கொடுத்த சத்தியத்தை உறுதிப்படுத்திக்க சொன்னாரு. ஆனா நான் கேடிடி. நாங்களும் படம் பாப்போம். அதுல எங்க உல்டா பண்ணி மத்தவங்க மனசுல எப்படி இடம் பிடிக்கணும்னு எங்களுக்கும் தெரியும். கண்ணு, இது ஆரம்பம்தான். அடுத்து என்னெல்லாம் செய்ய போறேன்னு பொறுத்திருந்து பாரு. ஏங்கா, இத்தனை பேர் காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம்ல, கூட மாட ஒத்தாசை செய்யலாம்ல. ஏய் மோகனா, இருக்க காலையில இருந்து இப்படியே சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு எங்க கூட வந்து ஏதாவது வேலை செய்யலாம்ல. அம்மா அவளை திட்டாதம்மா. புள்ளத்தாச்சி பொண்ணு ரெஸ்ட் எடுக்கட்டும். அதான் எல்லா வேலையும் நாங்க செய்யறோம்ல. ஆமாண்டி, நீதான் உன் தங்கச்சியை மெச்சிக்கணும். புஸ்தகத்தை சுமக்கிற வயசுல புள்ளைய சுமந்துட்டு வந்து நிக்கிறா. இவளால இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் கஷ்டம் தாண்டி. அம்மா ஆரம்பிச்சிட்டியா ஒரு ராமாயணத்தை? ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா, அதை பெருசு படுத்தாதம்மா, விடு. அக்கா வந்துட்டா, அவளுக்கு முன்னாடி மோகனாவை ஏதோ சொல்லிடாத. அக்கா மனசு கஷ்டப்படும். நீ கொஞ்சம் வாய மூடியா, எனக்கு எல்லாம் தெரியும். ஓகே. என்னக்கா, ஏதோ நல்ல முள்ள இருக்கு போல, பழமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. ஓ, செயின் எல்லாம் புதுசா இருக்கு. தங்கமா? ஆமா, தங்கம் தான். ஏண்டி செயின் வாங்க ஏது பணம்? உன் சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். சம்மந்தி வீடா? ஆமா, அவங்க மூத்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் செல்வத்தை மோகனாவுக்கு கட்டி கொடுப்பேன்னு சொன்னாங்கல்ல. அதான். அப்போ நீ மைனர் வீட்டுக்கு போயிருக்க? ஆமா, அவங்க வீட்டுக்கு போய் அவங்க மூத்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லிட்டு வந்தேன். என்னடி சொல்ற? ஏண்டி இவ செஞ்ச தப்புக்கு நீ ஏண்டி பலியாகணும்? எல்லாம் இவ தலை எழுத்துன்னு விட்டுற வேண்டியது தானே? அத விட்டுட்டு பாவி உன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு வந்து நிக்கிறேடி இப்படி. அப்பா நம்மளை விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி நீதான் இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணு, பையன் மாதிரி. இவங்க 3 பேரையும் கரை சேர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு செத்து போனாரே, அத மறந்துட்டியா? இவ வயித்துல புள்ளையோட வந்து நிக்கிறா. இது வெளியே தெரிஞ்சா நிக்கிறாங்களே, இவங்க 2 பேருக்கும் எப்படி கல்யாணம் நடக்கும்? அதுக்காக ஒரு கெட்டவனுக்கு வாக்கப்பட போறியே நீ? பாருமா, நான் அந்த வீட்டுக்கு போகும்போது புள்ளைய எப்படி மோசமானவனா வளர்த்து வச்சிருக்காங்களே, அப்ப பெத்தவங்களும் கண்டிப்பா கெட்டவங்களா தான் இருப்பாங்கங்கிற நினைப்போட தான் போனேன். ஆனா அங்க போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது, பெத்தவங்க நல்லவங்க தான், புள்ளைங்க தான் தருதலையா தெரியுதுங்க. இத பாரு, ஒரு பொண்ண கர்ப்பமாகின தம் பையனுக்கு எந்த நிபந்தனையுமே இல்லாம மோகனாவை கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சாங்கன்னா அவங்கள நீ சொன்ன மாதிரி நல்லவங்க நம்பலாம். ஆனா அவங்க நடந்துக்கிற முறையே நியாயமா இல்லையே. அம்மா,
அவங்க பக்கத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா நியாயமா தான் இருக்கு. ஊர்ல யாருமே பொண்ணு கொடுக்க முன் வராத தன் பையனுக்கு இப்படி ஏதாவது செஞ்சாதான் கல்யாணம் நடக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இத பாரு, நீ எடுத்த முடிவு தப்புன்னு சொன்னா ஒத்துக்கணும். அத விட்டுட்டு செஞ்ச தப்புக்கு நியாயம் பேசிட்டு இருக்க. உன்கிட்ட நான் என்ன பேச முடியும்டி? என் மாமனார் மாமியார் நல்ல நாளா பார்த்து என்ன நிச்சயம் பண்ண வருவாங்க. உனக்கு இதுல பரிபூர்ண சம்மதம்னு மட்டும் அவங்க கிட்ட பேசு, அது போதும்.